அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சொத்து வரி எப்படி ஆன்லைன்ல பே பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல விபி டாக்ஸ்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க உள்ள போய்க்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையோட ஹோம் பேஜ்க்கு போயிடும். இந்த பேஜ்ல அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க விரைவாக வரி செலுத்த லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல உங்க சொத்து வரியோடைய டியூஸ் என்னன்றதை பார்க்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் டைரக்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது டியூஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இந்த டீடைல்ஸ்லாம் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம இதில் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பிளாக்னு சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சூஸ் பண்ணுங்க. அடுத்தது முக்கியமா இந்த அசஸ்மெண்ட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா நீங்க இதுக்கு முன்னாடி பே பண்ண ரெசிப்ட்ல அந்த அசஸ்மெண்ட் நம்பர் இருக்கும். அதாவது வரி விதிப்பு எண். இந்த நம்பர் முன்னாடி பே பண்ண ரெசிப்ட் இருக்கும். அதுல இருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க மொபைல் நம்பர் போட்டு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு. ஒன்னு அசஸ்மெண்ட் நம்பர், அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பர், அப்படி இல்லைன்னா உங்களுடைய டோர் நம்பர். இது மூணுத்துல ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தாலே போதும். இப்போ இங்க கீழே இருக்க கேப்சா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த அசஸ்மெண்ட் நம்பருக்கு உண்டான டீடைல்ஸ் எங்கே காமிக்குது பாருங்க. இந்த வியூ பட்டனை கிளிக் பண்ணி உங்க டியூஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டியூஸை நம்ம எப்படி பே பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த ஹோம் பேஜ் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா விரிவாக வரி செலுத்த அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. போயிட்டு பே டேக்ஸ்னு கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளாக்கு. அடுத்தது வில்லேஜ் பஞ்சாயத்து நேம் கொடுத்துக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டாக்ஸ் கட்ட போறீங்கன்னு கேட்குது. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க உங்களுடைய அசஸ்மெண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க கேப்சா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க நோ டிமாண்ட் டீடைல்ஸ். இந்த நபருடைய சொத்து வரி ஏற்கனவே பே பண்ணிட்டதால இங்க நோ டிமாண்ட் டீடைல்ஸ்னு வருது. சப்போஸ் உங்களுக்கு டியூஸ் இருந்ததுன்னா இங்க உங்களுக்கு ஒரு பேமெண்ட் லிங்க் வரும். அந்த பேமெண்ட் அமௌண்ட்டும் அங்கே கொடுத்துருப்பாங்க. அதனுடைய பேமெண்ட் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த பேமெண்ட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.